எங்கே வந்திருக்கேன் ஆயத்தன் எங்கே வந்திருக்கேன் ரீச்சா பாக்கிங்களா காரை ஸ்டாப் நுப்பாட்டிட்டு ரீச்சாக்கு வந்துட்டோம் இருக்க மாதிரி திருப்புங்க ஒரு பக்கம் திரும்புங்க ஒரு பக்கமே சுத்துங்க திரும்பும் ரைட் வெரி குட் பேலன்ஸா சுத்துங்க சுத்துங்க களைச்சி போச்சோ சரி வாங்க நாங்கள் 3 வருஷத்துக்கு முன்னுக்கு ரீச்சாவுக்கு வந்திருந்த நாங்கள் அப்போ இருந்த ரீச்சாவுக்கும் இப்போ இருக்கிற ரீச்சாவுக்கும் பல மாற்றங்கள் கூடுதலான விளையாட்டுகள் அப்போவே சின்ன பிள்ளைகளுக்கு அந்த இடங்கள் பிடிக்கக்கூடியதாக இருந்தது முன்னுக்கு பார்க் இருந்தது அந்த இடத்துல தான் கூடுதலான சின்ன பிள்ளைகள் இருக்கும் அப்போ இப்போ முன்னுக்கு பார்க் இருக்குது அந்த இடத்துல நிற்கிற சின்ன பிள்ளைகள் இந்த எண்ணிக்கையை விட அங்கே ஒரு ரெயின் இருக்குது புதுசாக ரெயின் இருக்குது அதை விட பார்க் இருக்குது இலவசமாகவே அந்த ஜம்மிங் ஹவுஸ் அதுகள் எல்லாம் விளையாடக்கூடியதாக இருக்குது ஆனால் நாங்கள் வெளியில் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து உள்ளே வரும்போது சிறுவர்களுக்கான டீம் பார்க் அப்படி ஒன்று இருக்குது நாங்கள் அது முதல் இருக்கவே இல்லை அந்த இடத்துக்குள்ளே நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகவே இல்லாது ஆனால் இப்போ வந்து சிறுவர்களுக்கான டீம் பார்க் இருக்குது அது ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கு பெரிய விடயமாக இருக்கும் நாங்கள் சிங்கள பக்கமோ இல்லை இந்தியாவுக்கோ போய் பார்க்க வேண்டிய விடயத்தை வந்து நாங்கள் இலங்கையில் அது யாழ்ப்பாணம் இல்லை கிளிநொச்சிக்குள்ளேயே பார்க்கக்கூடியதாக இருக்கும் பிரயோசனமாக இருக்கும் நீங்கள் சின்ன பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போவோம் இந்த பிள்ளைகள் 2 பேரும் கடுமையாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியும் அதில் 3வது ஆளுக்கு சின்ன சின்ன விளையாட்டுக்கள் தான் கூடுதலானது வயது கட்டுப்பாடு இருக்குது சில ரோலர் கோஸ்டர்கள் எல்லாம் போகலாம் அப்படின்னு யோசித்தோம் ஆனால் 12 வயதுக்கு மேற்பட்ட ஆக்களை தான் அதில் ஏற்றுவாங்க ஒரு ஆளுக்கு 500 ரூபா டிக்கெட் எடுக்கிறாங்க ரெண்டாலும் பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் சின்ன சின்ன விளையாட்டுகளுக்கு வந்து சின்ன சின்ன டிக்கெட்டுகள் 100-200 ரூபா டிக்கெட்டுகளும் இருக்குது கொஞ்சம் டிக்கெட்டுகள் கூடத்தான் பிரயோசனமாக இருக்கும் அதே மாதிரி உணவகம் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னா 2 உணவகம் இருக்குது நாங்கள் உள்ளே வரும்போது மரக்கறி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சுவையருவி என்ற உணவகம் இருக்குது நீங்கள் சுவையருவியில் ஒரு சாப்பாடு 300 ரூபா அதை விட 10 330 ரூபாய்க்கு வந்து சாப்பாடு எடுக்கக்கூடியதாக இருக்கும் உள்ளே வந்தோம்னா அந்த தீம் பார்க்குக்கு பக்கத்துலேயே அசைவ உணவகம் இருக்குது நெல்லை அப்படின்னு இருக்குது அங்கேயும் கூடுதலான ஆக்கள் சாப்பிடுவோம் இதுக்கே வேகமாக இருக்கும் உங்களுக்கு அங்கே இருங்க அதுலேயெல்லாம் போக போகிறோம் நாங்கள் ஏற்கனவே மரக்கறி சாப்பாடு சாப்பிட்டதால் இங்கே சாப்பிட முடியல ரெண்டாலும் அங்கேயும் கூடுதலானாக்கள் சாப்பிட்றத பொறுத்த வரைக்கும் பெரிய கட்டணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் சாப்பிடக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் போய் பாருங்க பிரயோசனமாக இருக்கும் சின்ன பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போவோம் அந்த கப்பலில் மேலே செய்தாங்க
ஏற வேண்டாம் நான் நிப்பாட்டோம் ஒரு ரவுண்ட் 3 ரவுண்ட் எடுப்பாங்க அவ்வளோதான். என்னது நரேசிட்ட பந்த எறிஞ்ச விளையாடுற விட்டுட்டு